எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்க உங்களுடைய வாக்குகள் அளிக்கிறதுக்காக வேண்டி நீங்க போறீங்க. எலெக்ஷன் போட போறீங்க. அந்த எலெக்ஷன் போட போறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இப்ப நெருங்கி கொண்டிருக்க அந்த நாள், அதாவது இலங்கையினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்குது. இப்படி நீங்க எலெக்ஷன் போட போகும்போது போன் கொண்டு போக முடியாது. இது தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் RMAL ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னால், செல்போன் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செல்போன் ஏன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னா, செல்போன் சொன்னா இந்த சின்ன போன் பரவாயில்லை, இந்த பெரிய போன் கொண்டு போகக்கூடாது. ஏன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னா, அங்க போயிட்டு நீங்க வீடியோ எடுக்கிறது, நீங்க போடுறத நீங்க போட்டோ பிடிக்கிறது, இதெல்லாம் செய்தால் 2 வருஷத்துக்கு மேல சிறைதண்டனை கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த போட்டோ பிடிக்கிறது, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்க போவீங்க தானே, அப்படி அந்த மாதிரி போவீங்கன்ற காரணத்தினால என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, செல்போன் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை அதுல விதிச்சிருக்கிறாங்க. எனவே ஒரு வேலை நீங்க அப்படி போற சந்தர்ப்பத்தில் அங்க போனை வாங்கி வச்சுட்டு உள்ள அனுப்பலாம். அதனால நீங்க போனை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் 21ஆம் தேதி இந்த எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கு முன்னால என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், அனுராதபுரத்தில் இருந்து மகவையிலிருந்து அனுராதபுரத்துக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின், அதாவது தொழில்நுட்பத்தின் மூலமாக செயற்படக்கூடிய ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, ட்ரெயின் ரோடு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது யானைகள் இருக்குதானே, காட்டு யானைகள் அந்த பாதைகளை கடக்கும் போது அந்த கடக்க விடாம அதை தடுக்கிறதுக்காக வேண்டி சில தொழில்நுட்பங்கள் மூலமாக அந்த வேலைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வேலைகள் முடியறதுக்கு முன்னால அதை திறக்கிறதுக்காக வேண்டி அரசியல்வாதிகள் அங்க போயிருக்கிறாங்க. ஏன் போயிருக்கிறாங்க? அப்படி திறந்தாலே நீ அவங்க தான் திறந்து வச்சாங்க அப்படின்ற மாதிரியும், இந்த ட்ரெயினை போட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேர்கள் கிடைக்குமே, அப்ப நல்ல 2-3 வாக்குகளை பெற்றுக்கொள்ளாமே, இதை காரணமாக அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி ட்ரெயின் ரோடுகளை திறக்கிறதுக்கு போறாங்க. இப்படி போனா அந்த இடங்கள்ல பாதுகாப்பற்ற அந்த புகையிரத கடவை இருக்குதானே, புகையிரத கடவையில பாதுகாப்பற்ற முறையில் அது இருந்தால், வாகனங்கள் போகும்போது ஆக்சிடென்ட் பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டாலோ யார் வகை சொல்றதுக்கு? உயிர் போனாலும் சரி, எது என்ன செஞ்சாலும் சரி, நாங்க ஏதோ ஒன்று செய்துட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க வாக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேலை செய்திருக்கிறாங்க. அதே போன்று யாழ்ப்பாணத்துல இருந்து அனுராதபுரம் வரக்கூடிய ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்குரிய அந்த இதை நேற்று திறந்திருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அங்கேயும் வரக்கூடிய சில பாதைகளில் இடையில பாதுகாப்பு அந்த கடவைகள் இல்லாமல் இருக்குது. அப்போ கடவைகள் இல்லாமல் இன்னும் ஏற்கனவே இப்போ ட்ரெயின் போகிற இடங்களில் கூட நிறைய இடங்களில் வாகனங்கள் குறுக்க இருக்கக்கூடிய பாதைகளில் பாதுகாப்பு கடவைகள் இல்லாமல் இருக்குது. அப்படியாப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டணுமாக இருந்தால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து கொண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது அரசாங்கம் இதெல்லாம் பிளவிட்டு இருக்கிறாங்க. ஒரு அவசரமாக ஒரு சைக்கிள்காரன் போனாலோ யாரு போனாலும் அவசரமாக ட்ரெயின் வந்தால் அவரது நிப்பாட்டுறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. ரயில்வே டிபார்ட்மெண்டால அதுக்குரிய ஆட்கள் போடக்கூட இல்லை. அப்போ அப்படி இப்போ உள்ளதுல கூட இருக்குது. ஆகவே இந்த தொழில்நுட்ப ரயில்கள் எல்லாம் ட்ரெயின் போகக்கூடிய இந்த பாதைகளை திறந்து வைக்கிறதுக்காக வேண்டி தடமாறுற எதுக்காக வேண்டின்றது இன்னுமே புரியாம தான் இருக்குது. சரி, அதே போன்று இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், இந்த முறை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு புதிய ஜனாதிபதி வந்தார் அப்படின்னு சொன்னால், புதிய ஜனாதிபதி வந்தால் அதுல இருந்து அவர் வந்ததுல இருந்து 10 இருந்து 12 நாட்களுக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னா பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். அதுக்கான பலம் அவருக்கு இருக்குது. 10 இருந்து 12 நாளுக்குள்ள அதை பாராளுமன்றத்தை கலைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே போன்று இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க தானே, எனக்கு ஓட்டு போடுங்க, இன்னாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஆட்டோக்கள்ல, வாகனங்கள்ல ஒருத்தருடைய அதாவது ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி அல்லது மக்கள் மனசுல இவருக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்காக வேண்டி ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருப்பாங்க, இந்த அந்த அடையாளங்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடையாளங்கள் ஸ்டிக்கர் மூலமாக அப்படி ஒட்டப்பட்டிருந்தால், வாகனங்கள் ஒட்டப்பட்டிருந்தால் அதை கலட்டுறதுக்காக வேண்டி போலீசார ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதிகமாக நீங்க போலீஸை பார்க்கலாம் ரோடுகள்ல. எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீதிகள்ல வரக்கூடிய வாகனங்கள்ல யாருடையாவது ஒரு ஜனாதிபதி வேட்பாளருடைய வாக்களிக்கக்கூடிய ஒரு ஏதாவது விஷயங்களை அதுல ஒட்டி இருக்கிறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காகத்தான், அதை கலட்டுறதுக்காகத்தான் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எது எவ்வாறாக இருந்தாலும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரைக்கும் போலீசாருக்கு லீவு அப்படின்றதே கிடையாது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே போன்று எதிர்வரும் 18ஆம் தேதி இரவு 12 மணிக்கு பிறகு எதிர்வரும் 18ஆம் தேதி இரவு 12 மணிக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதற்கு முன்னால எல்லாருமே செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க இன்னும் ஒரு விஷயத்தினால ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, உங்களோட வீட்டுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வாரவங்க சத்தம் போட்டு கொண்டு வாரது, பெரிய கேலி செய்து கொண்டு வாரது, இந்த மாதிரி எல்லாம் செய்தா இது சட்டவிரோதமான ஒரு விஷயம், சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிற ஒரு விஷயம். ஆகவே அப்படி யாராவது நடந்து கொண்டால் நிச்சயமாக நீங்க உங்களுடைய மாவட்ட செயலகத்துக்கு நீங்க அறிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம 5 பேருக்கு மேல உங்களோட வீட்டுக்கு வரக்கூடாது. 5 பேருக்கு மேல வந்தாலோ
உங்களை இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பலவந்தப்படுத்துறது, அதே மாதிரி இந்த 5 பேருக்கு மேல வாரது, சத்தமிட்டு கொண்டு வாரது, அதாவது குடிபோதையில வாரது, இந்த மாதிரி ரவுடித்தனமா நடந்து கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது கண்ணிங்களாக இருந்தா நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். இது மக்கள் பார்வைக்காக உங்களுக்கு சில விஷயங்களை கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். நாளைக்கு நாம சந்திப்போம். பாய்.